ரோபோ சங்கரனோட நிகழ்ச்சி தான் இருக்கும். இது வரைக்கும் இந்த வீட்டில் வந்து நான் எல்லாமே ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளுக்கும் அந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் இந்த வீட்டுக்கு வந்தேன். இப்போ என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு சோகமான விஷயத்துக்காக வரேன். திருப்பி இந்த மாதிரி அந்த ஃபேமிலியில் எதுவும் நடக்காமல் அந்த மாதிரி சோகமான ஒரு விஷயத்துக்கு நான் வரக்கூடாது, அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். அண்ணன் வந்து மீடியாவில் வந்து எனக்கு எப்படின்னா எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸை தாண்டி ஒரு ரிலேஷனாக சொந்தமாக இருந்தது வந்து அண்ணன் மட்டும்தான். எல்லாருமே க்ளோஸாக பேசினாங்க, பழகினாங்க. பட் ரோபோ சங்கர் அண்ணன் மட்டும்தான் ஒரு ரொம்ப சொந்தம் மாதிரி. என் ஃபேமிலி கூட எல்லாரும் கூட நல்லா டச்சாக போகிறது, அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் கூப்பிட்றது, இந்த மாதிரி பயங்கர க்ளோஸாக இருந்தது அண்ணன் மட்டும்தான். அண்ணனும் அண்ணி 2 பேருமே எனக்கு வந்து பயங்கரமான ஃபிட்டு. அதை தாண்டி மீடியாவில் வந்து ஃபஸ்ட்டு 2013 நான் சேனலில் ஷோ பண்ணும்போது அண்ணன் வந்து அந்த சேனலில் ஆங்கராக இருந்தார். மீடியாவை சார்ந்த ஒரு ஆள் வந்து ஃபஸ்ட்டு நான் உங்கள் ஃபேனுன்னு சொன்னது வந்து ரோபோ சங்கர் அண்ணன் தான். என்னை வந்து உன் ஃபேனுப்பா நான் அப்படின்னு சொன்னது ரோபோ சங்கர் அண்ணன். அதனால் அந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது. எனக்கு ஆப்ரேஷன் ஆச்சு நடுவில். அந்த ஆப்ரேஷன் ஆனப்போ ஐசியூலேருந்து நான் வெளியே வந்து கண்ணு திறந்து பார்த்தது ரோபோ சங்கர் அண்ணன் தான். ஸோ எனக்கு 2வது வாட்டி நான் லைஃப் கிடைச்ச மாதிரி நான் பார்த்தேன் அதை. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு வாட்டி பிறந்தப்போ கண்ணு திறந்தப்போ அம்மாவை பார்த்தேன். 2வது வாட்டி பிறந்தப்போ நான் வந்து அண்ணனை தான் பார்த்தேன். ஸோ அவர் வந்து எங்கள் அம்மா மாதிரி தான் நான் அவரை பார்க்குறேன். உண்மையிலே இது அவங்க ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி எல்லாம் ஒரே ஃபேமிலி தான். எங்கள் எல்லாருக்குமே இது பெரிய லாஸ் தான். மீடியாவில் நிறைய பேர் என்ன மாதிரி பசங்க, எனக்கு அப்புறம் வந்த பசங்க எல்லாருக்குமே வந்து அண்ணன் தான் ஒரு இன்ஸ்பிரேஷன். அவரை பார்த்து இவர் மாதிரி பண்ணணும், இவர் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆசை. அவர் அளவுக்கு டேலண்ட் இல்லைனாலும் அவரை பார்த்து கற்றுக்கிட்டு வந்தவங்க தான் நாங்களாம். ஸோ அண்ணனோட ஆத்மா வந்து சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிறோம். இனிமேல் எல்லாமே அந்த குடும்பத்துக்கு நல்லதே நடக்கும். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு இது. ஏன்னா என்ன மாதிரி ஆட்கள்லாம் இப்போ இந்த ஃபீல்டில் வந்து இப்போ இந்த அளவுக்கு நாங்கள் இருக்கோன்னா ஒரு உண்மையாக ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், ஒரு பெரிய முன்மாதிரி அண்ணன். ஸோ அண்ணனெல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க தான் நாங்கள்லாம். ஸோ அப்படி நாங்கள் பார்த்த அண்ணன் வந்து இன்றைக்கி இல்லைன்னு நினைக்கும் போது உண்மையாகவே அதை ஏற்றுக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அண்ணன் வந்து எப்போவுமே சொல்கிற ஒரு பியூர் ஹார்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இந்த மாதிரி ஃபீல்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பியூர் ஹார்ட்டாக நான் பார்த்த பர்சனில் அண்ணனும் ஒருத்தர். ஸோ அவருக்கு இப்படி ஒரு நிலைமைன்ற மாதிரி நினைக்கும் போது அதை ஏற்றுக்க முடியல. ஸோ நிறைய விஷயங்கள் அவரை பற்றி பேசிட்டே போகலாம். அவர் எவ்வளவோ என்கரேஜ் பண்ணி எவ்வளவோ இப்போ நாங்கள் எவ்வளோ ஷோஸ்லாம் பண்ணும்போது அவ்வளோ என்கரேஜ் பண்ணியிருக்காரு எங்களை. நிறைய வாட்டி எங்களுக்கு ஃபோன் பண்ணி அப்படி விஷ் பண்ணுவார். ஸோ அந்த ஒரு மொமெண்ட்லாம் இனிமே அது இல்லைன்னு நினைக்கும் போது, அது இப்போ அவரே இல்லைன்னு நினைக்கும் போது அது ஒரு பெரிய இழப்பு தான். ஸோ உண்மையாகவே ஒரு சின்ன திரையில் வந்து ஒரு காமெடி சூப்பர் ஸ்டாராகவே இருந்தவர் அண்ணன். ஸோ பெரிய திரையிலையும் வந்து அவ்வளோ என்டர்டெயின் பண்ணவர். இனிமேல் என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதான் அவங்களோட குடும்பங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுபவங்க. ரோபோ சங்கர் ஒரு மிக அருமையான நண்பர்ன்றத விட ஒரு ஃபேமிலி மாதிரி பழகியிருக்கோம். நாங்கள் எல்லோரும் பல வருஷங்களாக பல ஷோஸ் பல ஸ்டேஜஸ் பார்த்துருக்கோம் ஒன்றா. இன்றைக்கி அவருடைய இழப்பு வந்து ஒரு சாதாரண இழப்பு கிடையாது. எங்களை போன்ற பல கலைஞர்கள் அது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அண்ட் இட்ஸ் அன் இர்ரிப்பேரபிள் லாஸ். அவங்க ஃபேமிலிக்கும் சரி இண்டஸ்ட்ரிக்கும் சரி. ஒரு அற்புதமான ஒரு கலைஞன், அதை தாண்டி ஒரு நல்ல மனிதனை இழந்துட்டோம். வெரி சாரி ஃபார் ஹிஸ் ஃபேமிலி. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. கிட்டத்தட்ட 3 படம் நான் அவர் கூட நடிச்சிருக்கேன். இரும்பு திரை, கக்கக்கப்போ, கன்னிராசியில் அவருக்கு ஒய்ஃபாகவே நடிச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் தாண்டி எங்களுக்கு ஒரு 20 வருடம் குடும்பம், ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் எங்களுக்கு. அவங்க ஃபேமிலியே என்டையர் ஃபேமிலி எங்களுக்கு ஃப்ரெண்டு. அவங்க கல்யாணத்தில் நான் இவ்வளோண்டு பொண்ணு பிரியங்காக்கா ரோபோ சங்கரோட கல்யாணத்தில் வந்து சின்ன பொண்ணு யாருமே இல்லை, பெருசாக இல்லாமல் வடபழனி கோயிலில் கல்யாணம் நடந்தது. அன்னைக்கு ஆரம்பிச்சது எங்களோட உறவு, இவங்க குடும்பத்துக்கு வர்றது. கடைசியில் இன்னைக்கு இவருடைய மறைவுக்கு வந்து இருப்பேன்றதை நான் நினச்சி கூட பார்க்கல. ரோபோவோட சாவு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அநியாயம். கடவுள் வந்து கொஞ்சம் இறக்கப்பட்டிருக்கலாம். ஒரு 50 வயசு கூட அவர் வந்து ரீச் ஆக முடியல அப்படின்னு நினைக்கும் போது ஒரு மிக வேதனையாக இருக்குது. எங்கள் யாராலையும் இதை முதல்ல நம்ப முடியல. ரோபோ அப்படி படுத்திருக்கிறதே தூங்குற மாதிரி தான் இருக்கே தவிர எனக்கு நம்ப முடியல. ஒவ்வொரு நாளும் செட்டில் நடிக்கும்போதும் அப்படிதான். செட்டில் இருக்க யாருமே வந்து சோகமாக இருக்கக்கூடாது, அவருக்கு கலகலன்னு இருக்கணும். இன்னைக்கு எல்லாரையுமே இப்படி அள வச்சு படுத்துட்டாரு. அவர் கூட நடிச்சது பெருமையாக இருக்குது. அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக நிற்கும் போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் என்னோட ஆழ்ந்த வருத்தத்தை என் குடும்பத்தின் சார்பாகவும் தென்னிந்திய நடிகர் சங்க சார்பாகவும் தெரிவிச்சுக்கோம்.